फ्रेंड्स நான் சொன்னபடியே TNPSC group 4 கான பேட்ச் நியூ பேட்ச் பத்தி ஃபுல் அப்டேட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருக்கிறது மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் fill up பண்ணிட்டு கீழ இருக்கிற நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க குரூப்ல group plus நீங்க கூகுள் ஃபார்ம் கம்பல்சரி ஃபில் பண்ணினா மட்டும் தான் நீங்க நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியும். ஃபுல்லு ஃப்ரீ தாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ நினைச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஃப்ரீயா கிடைக்கனால நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரீயா கிடைக்கனா நாங்க எவ்வளவோ எஃபர்ட் போட்டு பண்ணி தரங்க. கம்பல்சரி நீங்க இந்த பிளானை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளவோ சேனல் எவ்வளவோ பெய்ட் பண்ணி தான் இது பண்றாங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கனால எந்த அளவுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நீட்டா ஷெட்யூல் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களால் ஜாயின் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து படித்து என்னால் எல்லா நாளும் டெஸ்ட்டு எல்லா நாளும் ப்ராப்பராக எல்லாம் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் எல்லா நாளும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. பரவாயில்ல, நான் எதுன்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். உங்களால் எல்லாமே எல்லா டேயுமே உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும், என்னால் ஐ கேன் டூ இட் எனிதிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழேயே நம்ம குரூப் ஒன்று இருக்குது, டெலகிராம் சேனல் குரூப்பு. அந்த குரூப்பில் 2 ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் அட்மினுக்கு டன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் அவர் வந்து கூகுள் ஃபார்மில் செக் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருவாருங்க. ஓகேங்களா? அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. OMR சீட் வீக்லி ஒன் வீக் ஒரு ஷெடியூல் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்கள் நேமு உங்களோட ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரோல் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த OMRக்கு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கம்பல்சரி நீங்கள் OMRக்கு நீங்கள் தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? OMRக்கு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணுறது அதனால தான் OMRக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எல்லாம் வேறு இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்களா? அதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட OMRக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் ஒரு 50 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 50 போடுங்க. ஓகேங்களா? டெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 5 ஷெடியூலை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா 3 மந்த் தொடர்ந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் கொண்டு போவோம். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு 50 ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான் நீங்கள் நம்ம சேனலில் காசு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க்குங்க. கண்டிப்பாக அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஷெட்யூலை பார்த்தாலாம் உங்களுக்கு வந்து 28 to 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் புக் கலெக்ஷன் மெட்டீரியல் தேவைன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நாங்கள் புக்கு நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். புக்கோட PDF நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். சோசியலி நீங்கள் எந்த டாபிக் படிக்கணுமோ அந்த டாப்பிக்கோட புக் PDF ஃபுல்லுமே சென்ட் பண்ணிடுவோம். அந்த டாபிக் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? டெய்லி இந்த டே நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஷெடியூல் ஃபுல்லு குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ப்ளஸ் என்ன பண்ணால் அது புக்கில் எங்கே கவர் ஆகுது அந்த புக் PDF தேவைன்னா கூட சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? மெட்டீரியல் ப்ளஸ் நம்ம அதர் சோர்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுப்போம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து தமிழ் வீடியோஸ் பார்க்கும்போது தமிழ் ஒன்லைனரும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அது நீங்கள் ஓரளவுக்கு ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு வந்து அந்த ஒன்லைனர் எல்லா கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி ஒரு செக் அவுட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் GSல இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் கொடுத்தோன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற நீங்கள் படிச்சுட்டு வந்து சப்போஸ் அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கணுமா, அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறீங்களோ அந்த சேனலோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்பப்போ கையோட பார்த்துட்டே வந்தாலும் ஓகேங்களா? நீங்கள் புக் PDF பார்த்துருங்க. ப்ளஸ் நம்மளுக்கு அந்த டே அன்னைக்கு நைட் ஈவினிங் 10 o'clock வந்து உங்களுக்கு லைவ் யூடியூப் லைவில் வந்து 10 o'clock உங்களுக்கு வந்து கொஷின் கேட்ப கம்பல்சரி வந்துருங்க. 10 o'clock தாங்க. எந்த டேவோ அந்த டேவோட 10 o'clock உங்களுக்கு வந்து யூடியூப் லைவில் டெஸ்ட் மாதிரி கொஷின் கேட்போம். நீங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னால் குரூப் 4 நடந்துச்சா அதே மாதிரி தாங்க. எவ்ரிடே 10 o'clock வந்து ஒன் டே விட்டு ஒன் டே தான் உங்களுக்கு ஷெடியூல் இருக்குது. அந்த டே வந்து உங்களுக்கு 10 o'clock வந்து லைவில் கொஷின் கேட்ப நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கம்பல்சரி எல்லாரும் வாங்க. ஓகேங்களா? இது எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ஸ்டாப்பே பண்ண மாட்டோம். இந்த TNPSC குரூப் 4 முடிகிற வரைக்கும் இது பிரம்மாண்டமாக என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போகிறேன். உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். தமிழில் நம்ம என்னென்ன பார்க்க போனால் 6 to 12th நியூ புக் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 6 to 12th வரைக்கும் 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழ் பார்ப்போம். ஓகேங்களா? 12th வரைக்கும் நியூ புக் பார்ப்போம். அதில் என்னென்ன பார்க்கணுமோ அந்தந்த டாபிக் பார்த்துருவோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் முடிச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் தமிழ் தனியாக குரூப்லேயும் சென்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா
நாமளே வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்ல என்னென்னா டாபிக் வைஸ் அனலைஸ், ஏன்னா டாபிக் படி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம். ப்ளஸ் அந்த டாபிக் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். உங்களுக்கு முடிஞ்சால் அந்த பிடிஎஃப் கூட கன்வெர்ட் பண்ணி புக்காகவே உங்களுக்கு எந்தெந்த டே எந்தெந்த படிக்கணுமோ அதை கொடுத்துரும் ஓகேங்களா. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் சிறப்பாக இருக்குங்க. மேக்ஸ் மொத்தம் எத்தனை ஷெடியூல் இருக்குன்னா இங்கே வந்து மொத்தம் 10 ஷெடியூலுங்க. 10 ஷெடியூலை மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடும். ஷெடியூல் 1ங்கிறது 1 வீக் ஃபுல்லுமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லு என்ன பார்க்குறீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பார்ப்பீங்களா, அந்த வீக்கில் உங்களுக்கு 4 வீடியோ 3 வீடியோ வந்துருங்க. 2 டாபிக் வீடியோ வந்துச்சுன்னா 2 பிஒய்க்யூ வீடியோவாக இருக்குது ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வீடியோவாக இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகேங்களா. ஷெடியூல் 1 to ஷெடியூல் 10 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. ஷெடியூல் 1 என்ன பார்க்கணும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், ஷெடியூல் 2 என்னன்னா பர்சன்டேஜ், ஷெடியூல் 3 என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன், ஷெடியூல் 4 என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்குங்க, ஷெடியூல் 5னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க, ஷெடியூல் 6 ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல். மேக்ஸை பொறுத்தவரை அந்த வீக் ஷெடியூல் படி பார்க்கும்போது டெய்லி உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருவா. ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் இருக்குது. மேக்ஸை மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா மேக்ஸுங்கிறது நம்ம தனியாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் வந்து மேக்ஸ் தனியாக 1 வீக்குக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ டெய்லி யூடியூப்பில் மேக்ஸ் நீங்கள் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. சூப்பராக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தோம். இனிமேலும் அப்கமிங் டேஸ்லேயும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய, உங்களால் ப்ராப்பராக எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு தர ஓகேங்களா. ஷெடியூல் 8 என்னன்னா நம்பர் அண்ட் லெட்டர் ரீசனிங் கொஸ்டின் இருக்குமா, நம்பர் மிஸ்ஸிங் நம்பரு இப்போ லெட்டரில் சென்டரில் கொடுக்குற மாதிரி லெட்டர் டிஃப்ரென்ஸு, இது மாதிரி நிறையா கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 4ல் வருங்க. அந்த மாடல் சம்மும் பார்க்க போகிறோம். 2D அண்ட் 3D மென்சுரேஷனில் பார்க்க போகிறோங்க. ப்ராபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 10 மேக்ஸ் வந்து 10 ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஷெடியூல் 1 என்னன்னு பார்த்தலாமா. ஷெடியூல் 1 உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2/11/2024ங்க. 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. தீபாவளியெல்லாம் முடிஞ்சு 1 டே விட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2ஆம் தேதி உங்களுக்கு என்னென்னா 6th இயர் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் ஓகேங்களா. 1 2னா 6th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு நியூ புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ஓல்டு புக் பார்ப்போம் ஓகேங்களா. 6th நியூ புக்கில் 1 and 2 அதுவுமே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ப்ளஸ் சிந்து சமையலி நாகரிகம். உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே ஒன்லைனர் வந்துருங்க. 6th இயர் ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கான வீடியோஸ் வந்துடும் ஒன்லைனர். நீங்கள் புக்கில் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் அந்த ஒன்லைனர் வீடியோ சும்மா ஒருக்கா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஏதோ ஒரு கொஸ்டின் விட்டுருக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா லைன் பை லைனாக உங்களுக்கு ஒன்லைனர் எடுத்து வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பார்த்தீங்க. சிந்து சமவெளி நாகரிகம் என்ன பண்ண போறோம்னா நீங்கள் புக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம ஸ்டோரியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தால ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிந்து சமவெளியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு 2ஆம் தேதி ப்ராப்பராக இதெல்லாம் வந்துருங்க. அந்த 2ஆம் தேதி ஈவினிங் 10 o'clock வந்து நீங்கள் கண்டிப்பாக லைவுக்கு வந்துருங்க. லைவில் 10 o'clock வந்து யூடியூப் லைவில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பா. அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை ஓகேவா. நமக்கு டைமிங்கிறது நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெடியூலு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இருந்தால் நம்மளுக்கான வெற்றிங்கிறது ரொம்ப தொலைவில் இல்லைங்க, நம்ம ஈஸியாக நெருங்கிடலாம் ஓகேங்களா. இதற்கான ஷெடியூல் ப்ராப்பராக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க, வேஸ்ட்டாக மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இது மாதிரி யாருமே முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்களா சொல்ல முடியும். நாங்கள் அந்தளவுக்கு யோசிச்சு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா. நீங்கள் தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் தேதிக்கு அடுத்து 4ஆம் தேதிங்க. 4ஆம் தேதி உங்களுக்கு என்னென்னா 6th இயல் வந்து 3 and 4 ஓகேங்களா. டெல்லி சுல்தான் பார்க்க போகிறோம். இதுக்கான வீடியோஸ் மார்னிங் ஒன்லைனர் ப்ளஸ் பிஒய்க்யூ வந்து டெல்லி சுல்தானோட பிஒய்க்யூ உங்களுக்கு வீடியோவும் வந்துடும் ஓகேங்களா. இந்த 2 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதே போல் 6ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து அந்தந்த டாபிக் முடிஞ்சோன்னே 10ஆம் தேதி ரிவிஷன் டெஸ்ட்டுனா என்னென்னா தமிழ் நீங்கள் படித்தது எல்லாமே ஜிஎஸ்ல எல்லாம் படித்ததெல்லாம் மேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஷெடியூல் 1 ஃபுல்லு ஒரே ஒரு டாபிக் தான் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். ஷெடியூல் 1 எல்லா நாளுமே நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் செம்ம ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஓகேங்களா. உங்களுக்கு அதுக்கான ஃபுல் பிஒய்க்யூ கொஷின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா.
நாங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கு பிஒய்க்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒன் பிடிஎஃபாக வச்சுருக்கோம். அந்தந்த டாபிக் ஷெடியூல் பார்க்கும்போது உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா எல்லா பிஒய்க்கும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தா நீங்கள் ட்ரை பண்ண, நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களையும் ட்ரை பண்ண வைப்போம். ஓகேங்களா? அதுக்காகத்தான் மேக்ஸ் வந்து ஒவ்வொரு ஷெடியூல்லையுமே ஒரே ஒரு டாபிக் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸ் மொத்தமாக ஒரு 12 டாபிக் 15 டாபிக் அடுத்த 15 டாபிக் ஈஸியாக பார்த்தலாம். ஓகேங்களா? அடுத்த ஷெடியூல் 2ல் என்னென்னா 7th இயல் 1 and 2, அடுத்தது சோசியல் டாபிக், ஜிஎஸ் டாபிக். இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஷெடியூல் 2ங்க. அடுத்த ஷெடியூல் 3 படி இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, ஷெடியூல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட். இந்த ஷெடியூல் இதெல்லாம் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதுக்கான பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இல்லை அந்தந்த டே படிக்கும்போது உங்களுக்கு அந்த புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்புறம் புக்கில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னங்க டாபிக் தான் ரொம்ப முக்கியம். அந்த டாபிக் அனலைஸ் பண்ணி புக்கில் எங்கே கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷெடியூல் 5 பாருங்கள். இதெல்லாம் ஷெடியூல் 5. ஷெடியூல் 6 இதுங்க. ஷெடியூல் 7ங்க. ஷெடியூல் 8ங்க. ஷெடியூல் 9 இதெல்லாம் ஓல்டு புக்கு கவர் பண்ணிடு. நியூ புக் முடிச்சோன்னே இங்கே பாருங்கள், நியூ புக் முடிச்சிடு. இதோட நியூ புக் முடிஞ்சுதாங்க. ஷெடியூல் 6லேருந்து ஓல்டு புக் வந்துடுங்க. ஓல்டு புக்கையும் கவர் பண்ணுங்க. ஓல்டு புக் எது இம்பார்ட்டன்ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஓல்டு புக்ஸில் எது படிக்கணுமே எல்லாமே ப்ராப்பர் ஃபுல் கைடன்ஸோடு உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? யாரு கொடுக்காத அளவுக்கு எங்கனாலும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தருவோம். ஓகேங்களா? அடுத்த ஷெடியூல் 8ங்க. ஷெடியூல் 8, ஷெடியூல் 9, ஷெடியூல் 10ஓட ஓவராலாக ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவராலாக தமிழ் எல்லாமே நியூ புக்கு ஓல்டு புக் எல்லாமே முடிச்சுட்டு ஜிஎஸ்ல எல்லாமே சயின்ஸு வந்துடுங்க. சயின்ஸு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் எல்லாமே டாப்பிக்கு கவர் பண்ணிடு. 10 ஷெடியூலில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு தொடர்ந்து 3 மந்த்துங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மந்த்துங்க. 4 மந்த்தில் உங்களுக்கு ஃபுல் ஷெடியூலுமே கவர் பண்ணி நீட்டாக முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஒன் டே விட்டு. ஓகேவா? பொங்கலுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க. பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம ஷெடியூலில் லீவ் கொடுத்துட்டா அதனால் அதையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தப்பே இல்லை. எங்கே பாருங்கள், பொங்கலுக்கான ஷெடியூலில் லீவ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 13க்கு அப்புறம் 18ல் தான் நம்மளோட அடுத்த டெஸ்ட்டு நடக்குது. ஓகேங்களா? அதனால் பொங்கலுக்கெல்லாம் லீவ் கொடுத்துக்கிட்டீங்களா அதெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்ல. ஓகேங்களா? இந்த ஷெடியூல் படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இது 10th 6 to 10th வரை நியூ புக்கு, 6 to 10th வரை ஓல்டு புக்கை கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா 11th புக்கு போர்ஷனில் கவர் ஆகிறது பார்ப்பீங்க. நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் பார்ப்பீங்க. அதே போல் 19 to 21 வரைக்கும் 12th புக்கில் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கில் எது கவர் ஆகுமே, ஏன்னா சில போர்ஷன் மட்டும்தான் கவர் ஆகும், அதையெல்லாம் பார்ப்பேங்க. அடுத்த 20 to 24 வரைக்கும் சிறப்பு தமிழ் 11th புக்கில் சிறப்பு தமிழ் இருக்கிறதெல்லாம் பார்ப்பேங்க. அடுத்த 25 to 27 சிறப்பு தமிழ் 12th இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்படி தாங்க இருக்குது. இதை கன்டினியூஸாக இந்த ப்ராப்பரெல்லாம் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர் டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சோன்னா தொடர்ந்து 3 மந்த் வந்து கன்டினியூஸாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ளஸ் அடுத்தது உங்களுக்கு வந்து சிஏ இருக்க நடப்பு நிகழ்வு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம் டேட்டு ஒவ்வொரு மந்த்தாக உங்களுக்கு சூப்பராக அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு சிஏ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சிஏ வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம். 1.5 இயருக்கு இருக்கிற ஃபுல் சிஏவும் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? 6 மந்த்தெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து 6 மந்த் பார்க்கும்போது 8 மந்த் இது கேட்குறாங்க, 8 மந்த் பார்க்கும்போது 1 இயர் கேட்குறாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தப்பே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது தப்பே இல்லை. ஓகேங்களா? அது ஃபுல்லு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த கீழே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் டன் சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷெடியூல் எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷெடியூல் நீங்கள் சொல்கிறத வச்சு எங்களுக்கு சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியங்க. இந்தளவுக்கு இனி பாருங்கள், எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போவோம். ஓகேங்களா? எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம படங்கட்டி படித்தா மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்க. ஒரு நல்ல கைட்லைன்ஸ் ப்ளஸ் நம்மளோட எஃபெக்ட் இருந்துச்சா கண்டிப்பாக நம்மளோட வெற்றிங்கிறது ரொம்ப தொலைவில். ஓகேங்களா? கைட்லைன்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடிங்க. நீங்கள் முயற்சி போட நீங்கள் ரெடினா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் போர்க்களத்தில் சந்திக்கலாம். கண்டிப்பாக போர்க்களத்தில் வெற்றி பெற்றுட்டு வாகைங்கிற மலரை சூடிட்டு வரலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி ரொம்ப தொலைவில். ஓகேங்களா? கரெக்டாக இந்த 6 மந்த்து கரெக்டாக ப்ராப்பராக இந்த கைட்லைன்ஸ் ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக எங்களால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க. ஓகேங்களா? உங்களுக்குங்கிறது உங்களுக்கான இடத்த நீங்கள் தாங்க காட்டணும். வேறு யாரும் உங்களுக்கு வந்து
எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. நாம் யாருங்கிறது மற்றவங்களுக்கு காட்டினா நாம் தான் அந்த இடத்துல எஃபெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. உங்களோட எஃபெக்ட் போட நீங்கள் ரெடினா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.